வணக்கம் பியூட்டிஃபுல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 47 மேஜிக்ஸ். கூப்பிட்டீங்களா? கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மீம்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுவும் வளப்பலன்னு பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் மீமுக்கே போயிடுவோம். இது நான் வந்து எல்லா மீம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, ஏதாவது நாய்ஸ் கிட்டே எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் வீட்டில் 2 கிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் சதம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மீமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீமே அமர்க்கதமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். Homies who didn't know this existed. I feel bad for you all. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஹாஸ்டல் பார்த்த உடனே அந்த தோனியா அந்த கேரக்டரை வந்து எல்லாத்தையும் எழுப்பிட போகுது, இவரை மட்டும் அப்படியே சுதந்திர பறவை மாரி வருவார். நானும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருக்கா அப்படின்ட்டு அவன் வந்துக்கிட்ட அப்படியே என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தான். அண்ட் நான் யோசித்தேன், என்ன அது இந்த கிளிப் வந்து இட் ஷுட் பி ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகே பண்ண சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 2023 டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த சாப்டர் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம ஆர்மிஸ்க்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய புதுசாக இருந்துச்சு. அதுவும் நம்மள மாதிரி பழைய ஆர்மிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சிலாம் பார்த்ததில்ல. அதே இந்த புது ஆர்மிஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அதிசயங்கள்லாம் நடந்துச்சு பாருங்க. அதில் தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள்லாம் லெஜெண்ட் ஆர்மியாக இருக்கிறப்ப நாங்கள்லாம் லெஜெண்ட் ஆர்மிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐகானிக்கான இந்த விஷயம் வந்து நடந்தது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த லெவலுக்கு இது இருந்துச்சு. ஸோ அடுத்த நியூஸ்க்கு போகலாம். என்ன சுகா, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸ்லே, ஐ ஹவ் ஆக்சுவலி நெவர் சீன் அ பிரிட்டி தேசி ஆர்மி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நானே ஃப்ளாட் ஆகிட்டேன். எப்படி இதை வந்து சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. இந்த எடிட் பண்ண எடிட்டருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடலாம். ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நான் அதான் சொல்கிறோமே, இந்த க்ரியேட்டிவிட்டின்னு வந்துட்டா நம்ம ஆர்மியை வந்து அடிச்சிக்க முடியாது. நான் யோசிக்கிறேன், இந்த பிக்சரை பார்த்த உடனே நான் யோசித்தது என்னன்னா, எப்படி அவங்க அதை எடிட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் யோசித்தேன். ஏன்னா எனக்கே பண்ண முடியுமான்னு எனக்கு ஷுவராக தெரியல. எப்பா சாமி, எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மூளை ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு தெரியல எப்படி இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. சத்தியமாக அவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் கட்டி கும்பிடணும். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு எங்கேயோ போகலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஒரு சுகாவோட மீம் தான். யூங்கி ஜஸ்ட் ப்ரூவ் டு அஸ் தட் நாட் ஆல் மேன் இஸ் அட்ராக்டட் டு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். Sometimes it's the confidence and the attitude. இதுதான் அந்த சாக்ஷ்மா அவங்க கூட பண்ணியிருந்தாப்போ. இது வந்து அந்த பொண்ணு வந்திருந்தாங்கள்ல, அந்த ஆர்மி பொண்ணு, அவங்க வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சுகர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ. அண்ட் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்தமாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். லைக் எல்லா மேன்ஸும் அப்படி இருக்கலாம், பட் நாட் ஹிம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுகாவோட இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தடுத்து சுகாவோட மீம்ஸ் வர்றதுனால எனக்கு அப்படியே ஹார்ட் வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே நீ இங்கேயே வைக்காத, உனக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு சுகாவெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மனுஷன்லாம் எப்படி சொல்கிறது, ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, பார்த்தாலே தெரிகிறதா? நான் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது, எனக்கே நல்லா தெரியுது. நல்லக்கான அவங்க கேஷு இல்லை, கேஷு இருந்திருந்தானா என்னை வச்சு செஞ்சுருப்பா நேரத்துக்கு. ஸோ அவள் இல்லை இங்கே. ஸோ அதனால தான் இப்போ என்னை வச்சு சேர்த்துக்கு வந்து கீழே வந்து யாரும் வரமாட்டீங்கன்ற நம்பிக்கை. ஸோ எஸ்,
சுகா வந்து ஹி ஹி ஆக்சுவலி ப்ரூஃப் தட். ஏன்னா அந்த சாக்ஷ்மாவோட இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார். நான் யோசித்தேன், ஒருவேளை இவருக்கு இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையா அப்படிலாம் வேற யோசித்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹோபிலாம் வந்து ரொம்ப அப்படி வைப்பாக அப்படி தான் இருந்தார். நம்ஜூன் சுகா அண்ணன் நம்ஜூன் சுகா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்படி கம்போஸ்டாக ரொம்ப ரிலாக்ஸாக காமாக அப்படி தான் இருந்தாங்க. தயாங்கம் சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தான் புரியணும்னு இல்லை. ஜிமின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினு ஜேகேலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஜேகேயே வெக்கப்பட வச்ச பொண்ணுங்க இவங்க. அப்படிப்பட்ட ஆள் இவங்க. இந்த கீழே உள்ள ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மிஸ்லாம் வந்து அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி இப்படி காமிச்சாதான் நம்ம பசங்களையே நம்ம சிரிக்க வைக்க முடியும். அதுவும் சுகா மாதிரி ஆளெல்லாம் வந்து இப்படி தான் வந்து நம்ம சிரிக்க வைக்கணும் முடியும். அதுவும் சுகா மாதிரி ஆளெல்லாம் வந்து இப்படி தான் வந்து நம்ம சிரிக்க வைக்கணும். சரி, நம்ம அடுத்து போகலாம். அடுத்து தயாங்கு. த ஹாலி ட்ரினிட்டி, த கிராண்ட்ஃபாதர், த ஃபாதர், த சன். எனக்கு வந்து இந்த மிடில் இருக்கிற அந்த ஃபாதர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அந்த ஃபாதர் அண்ட் சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று இந்த சன்னு ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஹுவாராங் அவங்க எல்லாருக்குமே தெரியும். மிடில் வந்து ஏன்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ஒரு எடிட் பண்ணியிருந்தோம். ஒரு பொன்னியின் செல்வன் எடிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இந்த ஃபாதர் டெம்ப்ளேட்டை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எப்பப்போலாம் அந்த எடிட்டெல்லாம் பார்க்குறப்போ அந்த இதுக்கு ஆப்டாக உள்ள மாதிரியே இருக்கும். இந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறது தெரியல. நான் பார்த்தாலே உடனே இதை போட்டே ஆகணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பரில். எனக்கு தெரிஞ்சு எந்த மெம்பருக்கும் இந்த மாதிரி அமையலன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எனக்கு ஷுவராக தெரியல. பட் வி வந்து இதுக்கு ஆப்டான ஒரு ஆளுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிராண்ட்ஃபாதர் நம்ம இப்படி கூட கொண்டுட்டு போகலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா கிராண்ட்ஃபாதருக்கு அதிகமான மீசை இருக்குது, ஃபாதருக்கு வந்து மீசை இருக்குது, தாடி இருக்குது. ரெண்டுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பையனுக்கு வந்து ஷேவ் பண்ணி அப்படி க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் ஷேஃப்ட்டு. ஆனால் கிராண்ட்ஃபாதரோட மீசையை பார்க்கறதுக்கு தான் எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஹோபியோவில் ஹூ டிட் திஸ் கிஃப்ட் தேம் அன் அவார்ட். எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து இந்த மாமா வாட்ச், இது மாமா வாட்ச் தானே, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பட் இந்த வாட்ச் ஷோ வந்து நான் பார்த்தனால ஞாபகம் இருக்குது. ஸோ நான் பார்க்குறப்போ எனக்கெல்லாம் அப்படியே சில்லறையை செதற விட்டுட்டேன். நான்லாம் கத்திக்கிட்டு இருக்க வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை ஒரு மாதிரி வியர்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. இவ நல்லா தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி. கேஷு சொல்கிற, கேஷு பாரு கேஷு அப்படின்னு. கேஷு வந்து பார்த்திங்கன்னா அவள் வேலை இடத்துல இருந்தா. என்னடி அப்படின்னு, நாங்கள் பாரு கேஷு அப்படின்ட்டு அவட்ட காட்டுறான். அவன் வந்துக்கிட்டு நான் வெளியே இருக்கேன்டி ஃபோனை வச்சிரு அப்படின்ட்டான். ஸோ அப்போ உட்காந்து நான் மட்டும் தனியாக உட்காந்து ஆனந்தத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் நம்பால் வேறையா. ஸோ அப்படியே இது மாதிரி குழுன்னு இருந்துச்சு. அண்டு இந்த அதான் சொல்கிறோமே, இந்த க்ரியேட்டிவிட்டின்னு வந்துட்டா நம்ம ஆவியை அடிச்சிக்க முடியாது. இது என்ன இருந்தாலும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. எப்படி நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்படி அந்த வாளை வச்சு எப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸாக நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் ஹூவி ரிசீவ் பண்ணுவார் அவரோட ஓட்டை. அப்போது அந்த மைக் வந்து குட்டியாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஓட்டெல்லாம் கீழே வச்சுட்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கையில் எடுத்துகிட்டு பேசுவார். அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான்லாம் அங்கேயே செத்துட்டேன்.
சீரியஸாக. என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த லெவலுக்கு யாராவது க்யூட்டாக இருப்பாங்களா அப்படி யோசிச்சேன். யோசிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு பாட்டு செஞ்சுருக்காரு பாருங்க, அதையும் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன். என்னால் அந்த பாட்டு பேர்லாம் சொல்ல முடியல. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு மிலிட்ரிக்கு எந்த மனுஷனை அனுப்பணும், இப்போ எந்த மனுஷன் நம்ம முன்னுக்கு வந்து நின்றுட்டுருக்காரு அப்படின்னா எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஆளுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலைங்க. சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஜேகேவி ஜிமின் மேலெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் என் ஹோபியை இப்படி மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. சீரியஸாக நினச்சி கூட பார்க்கல. அந்த மோனாலிசாலாம் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மோனாலிசா வந்துட்டு அந்த மிலிட்ரிக்கு அப்புறம் வந்து செஞ்சார் பாருங்க ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். அதிலலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஓகே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரிக்கு இந்த இந்த செகண்ட் சாங்க்கு முன்னாடி ஒரு செஞ்சுருந்தாரு பாருங்க, அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் யோசித்தேன், நான் உண்மையாகவே நம்மலாம் ஹோவியை தான் பார்த்துட்ருக்கோமா அப்படின்ட்டு. என்னால் நம்பவே முடியலைங்க. சீரியஸாக என்னால் நம்ப முடியல. அப்புறம் ரீசெண்டாக இப்போ சாங் செஞ்சார் பாருங்க, அப்போ அந்த அந்த பொண்ணு பேர் வந்து அலிஷான்னு நினைக்கிறேன். அவர் கூட ஆடின பொண்ணு பேர். ஐயோ! எங்கே திறந்தாலும் மீம்ஸு தான். நமக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்னய்யா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. என்னடி உன் ஆள் இப்படி இதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படின்னு. நானே சும்மா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருந்தேன், என் ஆள் இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது உண்மையான ஃபோட்டோ அப்படின்னு. நான்லாம் ஷாக் ஆகலையே, நான்லாம் ஷாக்கே ஆகலை. எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். நான் அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஸ்டாரியில் போட்ட ஸோ அப்போது அதில் பார்த்த சில பேருக்கு தெரியும் என் எமோஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், என் எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கவலை, சந்தோஷம், ஒரு மாதிரி ஷாக்கு, ஒரு மாதிரி ரசித்து பார்க்குற மாரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சீரியஸாக நான் அப்படி தான் எமோஷன் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பைபிளில் பரவாயில்லையே நம்ம இப்படி இருந்த மனுஷனுக்கே இப்படினா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் அங்கங்கே மீம்ஸ் வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் தலைவன் யூங்கி மட்டும் இப்படி இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே இல்லை. எனக்கும் அவர் மேலே நம்பிக்கையே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லலாம் என்ன உன் வயசு தானே அப்படின்ட்டு. பட் இல்லை, இப்படி இருந்து நம்ம ஹோபியே இப்படி மாறிட்டாருன்னா சுகா மாற மாட்டார்னு உங்களுக்கு இது இருக்கா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என்னை பற்றி எனக்கு பற்றி கவலை கிடையாது. பட் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி என் மனசு சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களோட எம்விஸில் வந்துட்டு ஃபீமேல் லீட்ஸ் இருக்கிற மாரி. ஸோ ஐ திங்க் ஐ வுட் என்கரேஜ் தம். அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. இட் இஸ் தே ஷுட் டூ தட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து ஒரு ஆள் வந்து இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்மளும் எவ்வளோ தான் ஷாக்கு தாங்கிறது, கொஞ்சம் பிரேக் விட்டு அடிக்கணும்ல. ஸோ அதுதான். ஸோ அதான் எனக்கு பார்த்துட்டு ஓகே, சுகா மட்டும் இதில் விதிவிலக்காக இருக்க மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இதில் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. ஸோ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். மை பேங்க் அக்கவுண்ட், மை மென்டல் ஹெல்த், மை கிரேட்ஸ். எனக்கு வந்து எதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் நம்ஜனோட மூஞ்ச பார்த்தாலே எனக்கு உடனே சிரிப்பு தான் வந்தது. எப்படி தெரியுமா இருக்குது, இது ஒரு மூஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தியா எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எனக்கு அப்படியே என்னை பார்த்த மாதிரியே இருக்குது. நம்ம வந்து இப்படி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.
மென்டல் ஹெல்த்து இருக்க ஒர்ஸ்ட் ஆகிட்டு தான் போகுது. கிரேட்ஸு ஏதோ ஒரு மாதிரி ஓகேயாக இருக்குது. அதான் இதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிமினோட ரியாக்ஷனும் லைக் ஹே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ஜுன் ஜிமினோட ஜின்னு இருந்துக்கிட்டு நான் இருக்கிறது ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான்ற மாதிரி, நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு நம்மளெல்லாம் இவன் லிஸ்ட்டில் சேர்த்துப்பானா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம எல்லாருக்குமே இது எடுத்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் இது எடுத்தேன், நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பார்க்கலாம். When I'm have to keep removing my headphones because someone keeps talking to me. அது உண்மைதாங்க. அது உண்மையிலே ரொம்ப உண்மைங்க. நம்ம வந்து இந்த சீரியஸாக அந்த இதே ஒரு அட்மினாக இருந்து பாருங்கள், ஒரு எடிட்டரு அது மாதிரி இருந்து பாருங்கள், ரொம்ப கஷ்டம். நம்ம தான் சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் வந்துட்டு இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும் தெரியுமா? சீரியஸாக ரொம்ப ஆத்திரமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தாலே. எனக்கெல்லாம் எனக்கு இங்கே கேட்கலாம், உனக்குலாம் நடந்ததே இல்லையான்ட்டு. எனக்கெல்லாம் நடந்துருக்கு, பல டைம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போலாம் வந்து இந்த ஃபேன் ஃபிக்ஷன் போடுறதா இருந்தாலும் சரி, மேபி மேபி மீம்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுமாரி போட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த சவுண்டு கூட சில நேரத்தில் ஒழுங்காக கேட்காது. அதெல்லாம் பார்க்குறப்போ என்ன நீ இன்னும் என்ன செஞ்சிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு மரியாதைக்காக நம்ம வந்து கேட்போம். விடாமல் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க? அதெல்லாம் கொஞ்சம் அன்ஃபேர்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு எடிட்டராக இருந்தால் தான் அது வந்து இன்னும் டென்ஷனாக இருக்கும். நம்ம அங்கே சீரியஸாக அங்கே நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவ்வளோ வெறியாக இருக்கும். சீரியஸாக சரியான வெறியாக இருக்கும் கைஸ். அடுத்து பார்க்கலாம். worst types of fears. 1 to 20 missed call from mom. 2 no internet connection. 3 we need to talk. username or password is incorrect. எனக்கு வந்து இதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து we need to talkனு வரும். செகண்ட் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். தேர்ட் வந்துட்டு யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா 20 மிஸ் கால்ஸ் ஃப்ரம் மம். இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் காட்டுவோம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த மூணாவதெல்லாம் வந்துட்டு திடுதுப்புன்னு, அதுவும் நம்ம அப்பா மாதிரி ஆள்லாம் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நிறைய விஷயம் யோசிக்கும். ஐயையோ, நம்ம நிறைய விஷயம் யோசிப்போம். ஐயோ என்னது இதை சொல்ல போகிறாரா, இதை சொல்ல போகிறாரான்ட்டு. நம்மலாம் வந்து அப்படி தான். ஒரு நாள் எனக்கு அப்படி தான் ஆச்சு, எனக்கும் கேஷுவுக்கும். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம தான் வந்து இது வச்சுருக்கோம், ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அப்போ என்னாச்சு ஒரு நாள் அப்படின்னா வந்துட்டு, அப்பா சொன்னார் உங்கள் 2 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு. எனக்கெல்லாம் இல்லை, நான்லாம் அப்படியே அமைதியாக சில மாதிரி நின்றுட்டுருக்கேன். ஆனால் வெளியே அப்படியே வீரலட்சுமியும் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அங்கே எங்கே வீரமே இல்லை. உள்ள நாங்கள் நினச்சோம் போச்சு அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ தான் வந்து சொல்கிறாரு என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு. புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு கொஞ்ச நேரத்தில். நான்லாம் பயந்துட்டேன். அப்போயே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஓ இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா, எப்படி திரும்ப இருந்துச்சு, நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக அப்படி தான் இருந்துச்சு. சீரியஸாக நான்லாம் பயந்துட்டேன் உண்மையிலே. எல்லாம் முடிச்சுட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ நான் கேஷுகிட்ட சொன்னேன், கேஷு நீயும் அதானே நினச்ச அப்படின்னு. அவளும் அதே தான் நினச்சா. நாங்கள் 2 பேருமே தெரிச்சிட்டோம் உண்மையாகவே. சீரியஸாக கைஸ், உண்மையிலே தெரிச்சிட்டோம் நான். அடுத்து பார்க்கலாம். I never related to a picture more in my entire life. ஆமாம், இது உண்மை. அவங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்குது, ரொம்ப ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கா. அவங்கள பார்க்குறப்பே ரொம்ப அப்படியே ஆனந்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. இது வந்து அவங்க ஜப்பானீஸ் ஷோ போயிருப்பாங்களே, அந்த ஷோ தானே.
இதில் வந்து அந்த புல்லட்டு கூட ஒரு மாதிரி விதவிதமாக எடுத்து காட்டுவாங்கள்ல. புல்லட் வந்து சுட்டா வந்து எப்படி வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துலாம் நம்பலாம் வந்து பங்தான் பக்கத்தில் நின்றா இப்படி தான் இருப்போம் போல இருக்கு. அவங்க என்னமோ சர்வசாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் பைத்தியக்காரிங்க மாரி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க பக்கத்தில் இருக்கோமோ அவங்க பக்கத்தில் இருக்கிறத விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவங்க பயஸ் பக்கத்தில் நிற்கிறோம். ஐயோ! நான்லாம் செத்துருவேன் போல இருக்கு. நான்லாம் அங்கேயே விழுந்து மயக்கம் அடைஞ்சு அப்படியே அவர் மடியிலே விழுந்துருவேன் போல இருக்கு. அப்படிதான் பண்ணுவேன் நான்லாம். ஹோபி பக்கத்தில் நின்றா அப்படியே நின்று பேன்னு நிற்பேன். கண்டிப்பாக அதெல்லாம் அதை செய்வேன். அப்படியே ஏன்னு நிற்பேன். தொப்புன்னு விழுந்துருவேன். கன்ஃபார்மாக நான்லாம் விழுந்துருவேன். அவர் மடியிலே விழுந்துருவேன். வாய்ப்பு இருக்குது. சுகாவெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட அழுந்துடாத அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருப்பேன். சீரியஸாக நான்லாம் அதான் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒன். இது வந்து கேஷுக்கிட்ட நான் சொன்னேன், நான் வந்து மீம்ஸ் ரிவ்யூ போட போகிறேன் அப்படின்னு. அவளே வந்து ஓகே, நான் உனக்கு ஒரு மீம், ஒரே ஒரு மீம் நீ வந்து நான் உனக்கு சென்ட் பண்ணுறது நீ போட்டுரு அப்படின்னு சொன்னான். சரி என்ன அனுப்புன்னு பார்த்தேன். நான் இப்போ தான் பார்க்குறேன் அது என்ன அப்படின்னு. ஐ வாஸ் ஃபைண்டிங் ரீசன் டு லவ். என்னது இது? ஓ ஓஹோ டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் தலைவனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். வர வர நம்சனை வச்சு எல்லாம் ஓவராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சித்தர்னு சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சித்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இந்த கிரெடிட்லாம் கேஷுக்கு தான் போய் சேரும். அவளே தான் இதெல்லாம் சென்ட் பண்ணா எனக்கு. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இதோட இந்த மீம்ஸ் ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட இது வந்து ரொம்ப லாங்காக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். அண்ட் இந்த மீம் ரிவ்யூ முடிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிஷு. பாய்.